ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருப்பாங்க. இதை வந்து அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க, அப்புறம் நம்ம கிம்முடைய பொண்ணு ஜே, இவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா, நேற்று நைட்டு நம்ம ஜேவை யாரோ ஒருத்தங்க அடிக்கிற மாதிரி பின்னாடி போயிருப்பாங்க. ஆனால் இது யாருன்னு தெரிஞ்சிருக்காது இல்லை, அவனை தான் இப்போ காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜே பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு அவனுடைய துணியெல்லாம் நகர்த்தி விட்டு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இந்த பையனை ஆல்ரெடி இவனுக்கு தெரியும். யாருன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜேவை ஒரு வேலையாக அனுப்பியிருப்பான்ல ஒரு இடத்துக்கு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அம்மாவை விஷம் வச்சு சாகடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு எந்தவித தடயமும் இருக்காது, அதாவது எந்தவித சிம்டம்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது விஷம் வச்சு சாகடிச்ச மாதிரி. ஸோ அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் ஒரு பறவைகிட்ட இருந்து அந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அந்த பறவையை யார் வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிம் வாங்கியிருப்பான். அது ஒரு வியாபாரி கிட்ட இருந்து தானே வாங்கியிருப்பான். அந்த வியாபாரியோட பையன் தான் இவன். டே, நீ அந்த விஷப்பறவையை வித்த வியாபாரி பையன் தானே, நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை விடு, நீ ஒரு கொலகாரன்ற மாதிரி அவன் சொல்றான். நான் யாரடா கொலை பண்ண, சரி ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றது நம்ம ஜேக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒருவேளை இவன் அப்பாவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சா, யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம ஜே யோசிச்சுட்டு இருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ இவங்கிட்ட இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இவன் ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான். ரத்தம் எதுவும் சொன்னால் கேட்கவும் கேட்காது அப்படின்ட்டு இவன் அப்படியே போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சு போட்டுறான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் அந்த பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த டைமில் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஹீரோயின் தான் ஹீரோவோட உடம்புல இருந்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் கிஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே போய் தூங்கியிருப்பாங்க. குளிர் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிருப்பா. அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் வேறு எதுவுமே நடக்கல. அப்புறம் காலையில் இவங்க மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜே இருக்கான்ல, அவன் நம்ம கிம்முடைய பொண்ணை அப்படியே இந்த அரண்மனையில் பார்த்துருப்பான். பார்த்ததுக்கப்புறம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருப்பான். நீங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அவர் கூட சேர்ந்து நல்லா வாழணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. அப்படியே டக்குன்னு நம்ம ஜேவுடைய கன்னத்தில் கை வைக்கிறா. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, என்னால் கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது, என் மனசில் இப்போ வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொன்னதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறா. நான் மட்டும் இப்போ உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிரும், என்னோட அப்பா வந்து ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடுவார், அதனால தான் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல, நான் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கும் சம்மதிச்சிருக்கேன், மற்றபடி என் மனசு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாமல். பட் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவன் வேற ஒரு ஐடியாவை பிளான் பண்ணுறா. அது என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கால, ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோவுக்காக ஒரு பணியாள் மாதிரி உள்ளே போயிருக்கா அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியும்ல. ஸோ இந்த விஷயத்த நம்ம இவங்கிட்டயும் சொல்லி இது எப்படியாவது பெருசு பண்ணலாம், அது மூலமாக கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவை கூட்டிக்கிட்டு ஹீரோவுடைய இடத்துக்கு போறா. இந்த மாதிரி அரசருக்கு பணியாளா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு ஆணா தானே இருக்கணும். ஆனால் அவர் பாரு ஒரு பெண்ணை வச்சிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு ஒய்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க தொடர்பை நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நம்ம ஜேவை கூட்டிகிட்டு ஹீரோவுடைய ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஜே இல்லை, இந்த மாதிரி அண்ணனோட ரூம்லாம் எட்டி பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் பாருடா அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பணியாளங்களும் அங்கே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருமே சேர்ந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறமேட்டு நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு பயங்கரமாக கதறி இருப்பாங்க. நம்ம இப்படி நேற்று நைட்டு இப்படி ஒன்றா படுத்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் இங்கே தப்பு பண்ணல, ஏதோ எதிர்பாராத விதமாக நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒன்றா இருந்தோம், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த குண்டு அசிஸ்டண்ட்டும், ஐயோ அரசருடைய மானம் கப்பல் ஏறுதே, சரி நம்ம சீக்கிரமாக எல்லாருமே இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாருமே அனுப்புகிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க ஹீரோயின், எதுக்காக இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து படுத்த, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஆக்டிங் வைஸில் நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணுவான் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே ரியலாக இருக்கும். நிஜமாவே அவனுடைய ஆட்டிடியூடு, அவன் பேசுகிற விதம், ஸ்லாங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு மாதிரியே இருக்குது. ஸோ இப்படி அவன் பேசும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட உடம்புல இருந்துக்கிட்டு, ஏய் நீ என்ன சொல்கிற, நான் இப்படி வந்து உன் பக்கத்தில் படுத்தேன்னு எனக்கே தெரியல, நீ தான் என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குண்டு அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்கான், ஏன் தான் இப்படி பண்ணீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் தனியாக வந்து நம்ம கிம்மோட பொண்ணு ஜே கிட்ட சொல்கிறா, பாத்தியா நான் தான் சொன்னல அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கூட அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவன் அதை பெருசாக எடுத்துக்காம போகிறான். ஆனால் நம்ம கிம்மோடைய பொண்ணுக்கு இது தெரியாது போல, அதனால தான் இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஒய்ஃப் மாதிரியே இருக்கல்ல, அதாவது உன்னோட உடம்பு தான் சொல்கிறேன், அதனால கண்டிப்பாக எல்லாருமே என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, முக்கியமாக அந்த கிம்மு, அதனால அவங்க எல்லார்ட்டிருந்தும் தப்பிக்கிறதுக்கு நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், நீயும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, இன்னையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் உன்னோட வாழ்க்கையை வாழ்கிறேன், அதே மாதிரி நீ என்னோட வாழ்க்கையை வாழ் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜாவாக வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குண்டு தூக்கி
போடுற மாதிரி. சரி அப்புறம் பின்குறிப்பு ஒன்று இருக்குது, அந்த கிம்முடைய பொண்ணு இருக்கால அவ தான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன சுட்டுக்கொள்ள பார்த்தா, அதனால அவகிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அதுவும் இல்லாமல் அவளை உனக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு தலையில் அப்படியே ஒரு மாதிரி இடியை போட்ட மாதிரி இருக்கு, இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனில் நம்ம கிம்முடைய பொண்ணு இருக்கால அவகிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவ பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் முழுக்க எல்லாத்தையுமே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. எதை பற்றினா நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பொண்ணாக இருந்திருப்பாங்கல்ல அதை பற்றி தான். ராஜா வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து ஒரு பணியாள் கிட்ட போயிட்டு ஒன்றா இருந்திருக்காரு, அதுவும் இல்லாமல் ராஜாக்கள் பொதுவாக அவங்களுடைய பணியாளை ஆண்களாக தானே வச்சிருப்பாங்க, அவர் எப்படி ஒரு பொண்ணை பணியாளாக வச்சுக்க முடியும், அவ கூட ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பரப்பி விட்டுட்டே இருக்கா. இப்படி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஊர் முழுக்க பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. அப்போது இதை ஒரு இடத்துல இருந்து நம்ம ஜேவும் கேட்டுறான். அவனுக்கு கேட்டவுடனே ரொம்ப காண்டாயிருது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கிம் பொண்ணுடைய அசிஸ்டன்ட் தானே, ஸோ அவள் தான் பரப்பி விட்டுட்டு இருக்கா. அப்படின்னா கிம்முடைய பொண்ணு தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நினச்சிக்கிறான். அதனால இவனுக்கு இப்போ கிம்முடைய பொண்ணு மேலேயும் பயங்கர காண்டாயிருது. இதுக்கப்புறம் அவளுடைய நினைவுகளே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கிம்முடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு கார்டனில் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய மெமரிஸ் இந்த இடத்துல இருக்கு. இப்போ அந்த கார்டனே மொத்தமாக இவன் கொளுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதை பார்த்துட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஏன்டா அப்படி பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் முன்னே உங்ககிட்ட சொன்னேன் என் அண்ணனை பற்றின விஷயத்த நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் எதுக்காக அவரும் அந்த பனிப்பெண்ணும் ஒன்றா இருந்த விஷயத்த நீ உன்னோட பனிப்பெண் மூலமாக எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கே ஷாக்காக இருக்கு. என்னடா சொல்கிற, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலடா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது ஏய் எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்த பரப்பி விட்டுட்டு இருக்கிறதே உன்னோட பனிப்பெண் தான், எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் என்ன இப்படி நம்பாமல் இருக்கன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதை நீ அப்படியே நம்புவேன். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்த இப்படி அழுதுகிட்டே சொன்னாலும் நீ நம்ப மாட்டேறல. சரி இப்போ உனக்கு என்ன, உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த கோட்டைக்கு ஒரு ராணியாக இருக்கணும் அவ்வளோதானே, அந்த மாதிரியே நான் இருக்கேன் போதுமா. ஏன்னா எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ண முடியலைனாலும் உங்கள் அண்ணனுக்கு ஒரு ராணி ஆகிட்டுனா டெய்லியும் உன்னை பார்க்க முடியும்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு நம்ம கிம்முடைய பொண்ணும் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறான். ஆனால் ஹீரோயின் அதை பார்த்துட்டு இல்லை போவாத, நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, நான் வந்து உன்னோட உயிருக்காக தான் பார்க்குறேன், அதாவது உன் உடம்பு தானே நான் இப்போ வச்சிருக்கேன், ஸோ உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, உன் உடம்பை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதே சமயம் உன் அம்மா அப்பாவையும் முடிஞ்சா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட சில மந்திரிமார்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அரசே, உங்களுடைய பையன் இருக்கான்ல பட்டத்து இளவரசன், அவனை பற்றின நிறைய வதந்திகள் வெளியே பரவிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு பணியால் பெண்ணை அமர்த்தி வச்சிருக்கிறதாகவும் அவ கூட ஒன்றா இருந்ததாகவும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பொய்யான வதந்தியை யார் பரப்புறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு குதிரையில் காடு மேட்டுன்னு அலையிறான், கிடைக்கிற இடத்துல படுக்கிறான். அப்புறம் ஏதாவது ஒரு சந்தைக்கு போனானா அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த கிம்முடைய ஆட்கள் தான் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட படத்தை வச்சு தேடிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம கிம்முக்கு வந்து தெரிஞ்சு போச்சு போல. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பணியாளா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே இறந்து போனா அவனுடைய மனைவி மாதிரியே இருக்கா. ஒருவேளை அது உண்மையான மனைவியா கூட இருக்கலாம், நம்ம வந்து அவளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு ஐயோ என்ன எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டே இருக்கானுங்க, எக்காரணத்து கொண்டும் நம்ம இவனுக்கு கண்ணில் மட்டும் மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பாடு உடனே வாங்கிட்டு குடுன்னு ஓடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் என்னன்னா ரொம்ப பயத்தோட சாமி கும்பிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து சேஃபாக இருக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி இவ வேண்டும் போது அங்கே இருக்க மற்ற ஆட்கள்லாம் என்னடா இது அதிசயமாக இருக்கு, நம்ம அரசருக்கு வந்து கடவுள் பக்தியே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி திடுப்புன்னு நைட் உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களும் புரியாமல் பார்க்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு மரத்துக்கடியில் கோயில் மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறத பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாமி கிட்ட வந்து வேண்ட ஆரம்பிக்கிறான். அந்த கிம்முனாலையும் அவனுடைய பொண்ணுனாலையும் ஹீரோயினுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி வேண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த விதியை எழுதுவார்ல ஒரு தாத்தா, அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஏதோ ஒரு பக்கம் படம் பார்க்குற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குதிரையில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்திருப்பான்ல, இப்போ கடைசியாக ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கான். யாரோடைய வீடு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வேலை கொடுத்து இந்த கிராமத்துக்கு அனுப்பியிருப்பார்ல, கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து என்னோட அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் தான் காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா இந்த நாட்டுக்காரங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் டேரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஆன்டி
ஆண்டி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் மறுபிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பணிப்பெண்ணா வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாறி இருக்கா, அதனால அவள் வந்து உங்க எல்லாருமே சேஃப் பண்ண சொன்னா, ஸோ நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அவள் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த பக்கத்து கிராமத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துட்டா, ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, நான் அந்த கிராமத்துக்கு அவளை போகாதன்னு தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னேன், இப்போ கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோயினோட வளர்ப்பாமா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க, ஹீரோயின் ஒரு பிரச்சனையில் இருக்கா, அவளை போய் நான் காப்பாற்றணும், ஸோ நீங்களும் மற்றவங்க கிட்ட எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கண்காணாத இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து போக மாட்டாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் அவளை கூட்டு வந்த, நாங்கள் 2 பேரும் அவளுக்கு அம்மா அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், நாங்களும் அதே மாதிரி இத்தனை வருஷமாக இருந்தோம், இப்போ திடீர்னு மறுபடியும் அவளையும் உன்னையும் விட்டுட்டு போக சொல்கிற, எங்கே நாங்கள் போகிறது, எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் நீங்களும் அவளும் மட்டும்தான், அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக உங்களை விட்டுட்டு போனோம், இங்கே பாரு ஹீரோயின் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் அவளுக்கு உண்மையான அம்மா அப்பாவாக இருந்து எப்பயுமே அவளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரி ஓகே, அப்படின்னா நீங்களும் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிம்மை தான் காட்டுறாங்க, அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்கான், நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம் அரசே, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, நான் அவளுடைய முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்த்தா அந்த பனிப்பெண் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோடைய இறந்து போன மனைவி மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவன் காதால கேட்க தான் செஞ்சிருப்பானே தவிர இன்னும் நேரில் பார்க்கல, அதனால தான் சீக்கிரமாக அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூமில் ஒன்றா இருந்த விஷயத்தை வந்து வெளியில் நிறைய பேருக்கு தெரியுற மாதிரி பரப்பி விட்டுருப்பாள்ல, அதான் அந்த கிம் பொண்ணுடைய அசிஸ்டன்ட். ஸோ அந்த பனிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அவளை வந்து பார்த்துட்டு பயங்கரமா இந்த பனிப்பெண்களுக்கெல்லாம் ஹெட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, உன்னை யார் இது மாதிரிலாம் போய் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த வேலைக்கார பெண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோடைய பொண்ணுக்கு தானே அசிஸ்டண்ட்டாக இருக்கா, ஸோ அதனால நம்ம கிம்மோடைய பொண்ணு சொன்னதுனால தான் இவ வந்து எல்லா விஷயத்தையும் பரப்பி விட்டுருப்பா வெளியாட்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுதான் இல்லை, ஏன்னா இவ எதுக்காக இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவ லவ் பண்ணுற ஒரு அரசு அதிகாரிக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருப்பான் இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் இந்த பொண்ணு நம்மளுடைய காதலனை சிறையில் அடிச்சா இந்த அரசனை சும்மா விடக்கூடாது, அவனுடைய பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவ பார்த்த அந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே போய் பரப்பி விட்டு இருந்திருக்கா, இந்த மாதிரி அரசரும் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண்ணும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இதுக்கும் நம்ம கிம்முடைய பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பணிப்பெண்ணோட லீடர் இருக்கால, அவள் அப்படியே போயிட்டு நம்ம கிம் கிட்டையும் சொல்கிறா, ஐயா உங்கள் பொண்ணு சொல்லி அந்த பணிப்பெண் இந்த விஷயத்த எல்லாருக்கும் பரப்பல, அவளுடைய காதலனுக்கு ராஜா ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு, ஸோ அதுக்காக தான் ராஜாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்கா, நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லிடுறான். ஸோ இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பொண்ணு சொல்லி இவ இது பண்ணலை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கிம்முக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் இறந்து போன அவருடைய ஒய்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு வேலைக்கார பொண்ணு கூட இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம போய் எதுக்கும் அவரை வான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை வான் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிறது ஹீரோயின் தானே, ஸோ இந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரி கொஞ்சம் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய கனவுல அடிக்கடி ஹீரோயின் பார்த்துருப்பா இவனுடைய ஃபேஸை. இப்படி அவளே பயத்தில் இருக்கும்போது இவன் வேற கேட்குறான், நீங்கள் ஏதோ வேலைக்கார பொண்ணை வச்சுருந்தீங்களா, அதுவும் அந்த பணியாளெலாம் வந்து நம்ம ஆண்களை தான் வைப்போம், நீங்கள் எதுக்காக பெண்ணை வச்சுருந்தீங்க, அந்த பொண்ணு இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு எப்பயோ போயிடுச்சு, அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தடுமாறி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பணிப்பெண் தெரியாமல் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டீயை ஊற்றிடுறா. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ராஜாவோட ட்ரெஸ்லேயே நீ வந்து டீயை ஊற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக போயிடுறான். அப்போ உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு நிறுத்துங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு டீ தானே ஊற்றுச்சு, அதுக்காக போய் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்குலாம் போகிறீங்க, இல்லை அரசே இந்த பொண்ணை அப்படி பண்ணியிருக்க கூடாது, அதனால நம்ம இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதை அந்த கிம் வேற டபுள் மீனிங்காக எடுத்துக்கிறான். ஓ அப்படின்னா இவர் அந்த பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வேலைக்கார பொண்ணு கிடையாது, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, அதை தான் இன்டெரக்டாக அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே அரசே நானும் பார்க்குறேன் நீங்கள் அந்த பொண்ணை காப்பாற்றுறீங்களா இல்லையான்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறான். அவன் அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஹீரோயினுக்கும் புரிய ஆரம்பிக்குது, ஐயோ நான் சொன்னதை வேற இவன் வேற மாதிரி எடுத்துக்கிட்டான் போலியே, அதனால இப்போ அடுத்து என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீரோவை தான் இவன் ஏதோ பண்ண போவான்னு நினைக்கிறேன், கடவுளே அவருக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஜே அவளை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்தி விட்டுறான், ஏய் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க, உன்னால தான் என்னோட அண்ணனுக்கு பயங்கரமான கெட்ட பேர், அவர் கூட நீ எதுக்காக ஒன்றா இருக்க, நீ அவரை விட்டு எப்பயுமே தள்ளியேறு, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரின்ற விஷயத்த எப்பயுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கான்.
பட் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்குறான். அது என்னன்னா, அவனுடைய அம்மாவை விஷம் கொடுத்து சாகடிச்சிருப்பான்ல அந்த கிம், அது எந்தவித சிம்டம்ஸும் கொடுக்காம அவங்கள சாகடிச்சிருக்கோம். அது வந்து ஒரு பறவையோட விஷயம், நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த பறவையோட விஷயத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அரசர் உங்ககிட்ட சொன்னாரா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படி கூட வச்சுக்கலாம், அவர் தான் சொன்னார், சரி அதை பற்றி உனக்கு தெரிஞ்சது சொல்லு அப்படின் போது, இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அரசரே உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். நீ எப்பயுமே உன் லிமிட்டுக்குள்ளே இருந்துக்கோ, தேவையில்லாமல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கும் என்ன சொல்றதே தெரியல, நான் தான் ராஜான்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனுக்கு நான் இப்படி புரிய வைப்பேன், சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த டைம்ல நம்ம ஜேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீ பண்றியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பானா. உடனே இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இது நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்குமா, ஆமா நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஹீரோ வந்து உன் மேலே ஆசைப்பட மாட்டான், அவன் வந்து கிம்முடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழட்டும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஏன்னா ஹீரோவுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவன் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது, கிம்முடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. தேவையில்லாதெல்லாம் நீ பேசாத, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும், இது என் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சிடறான். பட் இருந்தாலும் எதுக்காக நம்ம ஜே வந்து அவன் லவ் பண்ண பொண்ணையே விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, கிம்முடைய பொண்ணு இவனை பைத்தியக்காரி மாதிரி லவ் பண்றா. ஸோ ஒருவேளை இவன் கிடைக்கல அப்படின்றதுக்காக மறுபடியும் கிறுக்குத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிடுவா, அதனால தான் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ இப்போலேருந்து நம்ம கிம்முடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா சியோ அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம், ஏன்னா ஒரு டைமும் கிம்மோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க முடியல. ஸோ அவளுடைய பேரை நோட் பண்ணிக்கோங்க, சியோ. ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம கிம் வந்து ஹீரோ கிட்ட பேசின எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம கிம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அவன் பண்ண தப்புக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் எப்படியாவது உன் பொண்ணையே வந்து அவனை கல்யாணம் பண்ண சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் வேறு எதுவும் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லும்போது, கொலை பண்ண தூண்டுறதே உங்கள் பையன் தானே, அவன் சும்மாவே இருக்க மாட்டான், இதுக்கு முன்னாடி அவனோட உயிரை நான் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் அம்மாவோட உயிர், மாமியாரோட உயிர், அவன் பொண்டாட்டியோட உயிரை கூட எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் இப்போ பாவம் அவளால் இன்னொரு வேலைக்கார பொண்ணோட உயிரும் போகிற மாதிரி இருக்குது, பார்த்து இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினோட ஒன்றா இருக்கான்ல, அந்த பொண்ணையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்கு போகிறான். அந்த இடத்துக்குள்ள கூண்டில் ஒரு பெரிய பறவை இருக்குது. அந்த பறவைக்கு இவன் ஒரு பாம்பை இறையாக கொடுக்குறான். உடனே அந்த பறவை அதை சாப்பிடும்போது அதுகிட்ட இருந்து ஒரு இறகும் வெளியே விழுது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போதான் நமக்கு தெரிய வருது, இவன் ஒரு விஷம் கலந்த பறவையை வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த பறவையே இங்கே தான் இருக்குது போல. பட் இருந்தாலும் அதுகிட்ட இருந்து இப்போ எதுக்காக இந்த இறகை அவன் கலெக்ட் பண்ணுறான், ஒருவேளை மறுபடியும் இதுகிட்ட இருந்து ஏதாவது விஷயத்தை எடுத்து அவன் யாரையாவது ஒருத்தங்களை போட்டுத்தல பிளான் பண்ணிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் யாரோ ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே எடுத்து கிளச்சி போட்டுட்டே இருப்பான். என்னத்தை எடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு தெரியல. இதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல அந்த கிம்முடைய பொண்ணு சியோ வந்து நிற்கிறா, அதுவும் கையில் கண்ணை வச்சுக்கிட்டு. ஸோ இவளுடைய வீட்டுக்கு தான் வந்து அந்த திருடன் ஏதோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளும் கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு, நீ யாரு, எதை தேடி வந்திருக்க, அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்க, இது எல்லாமே எனக்கு தெரியும்டா, எங்கள் அப்பாவோட உண்மையான கைகூலி நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ ஏதோ ஒரு முக்கியமான ஆளையை பிடிச்ச மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அது யாருன்னு தெரியல, அவன் வேற மாஸ்க் போட்டிருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதா நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. நீ ஏதோ ஒரு வேலைக்கார பொண்ணோட ஒன்றா இருந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கா, அவள் இருக்கக்கூடிய இடத்த வந்து இவங்கிட்ட சொல்லிடு, இல்லைனா உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுற போது இந்த கிம் சும்மா விட மாட்டான், அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டான், இதுக்கு முன்னாடி உன்னோட மனைவி உன்னோட அம்மா எல்லாரையுமே கொலை பண்ணது அவன் தானே, அதனால தயவு செஞ்சு அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் எங்கே இருக்கா அப்படின்றத நீ சொல்லிடு, அவளுக்கு ஏதாச்சுனாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட கனவுல வந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இவன் கனெக்ட் பண்ணி பார்க்குறான். அப்படின்னா இந்த கிம் பைத்தியக்காரன் தான் ஹீரோடைய ஒய்ஃபு, அவனுடைய அம்மா எல்லாருமே கொலை பண்ணியிருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய காட்டு மிராண்டித்தனமாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை பற்றி ஹீரோயின் இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கடுத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹீரோவாகவும் ஹீரோயினை ஹீரோயினாவே காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ இப்போ என்னோட உடம்புல இருக்கிறதுனால உன்னை கண்டிப்பாக அந்த கிம் கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான், ஏன்னா இன்னைக்கே ஒரு பனிப்பெண் என் மேலே டீயை கொட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவனுடைய அடுத்த டார்கெட்டு நானாக தான் இருப்பேன், அதாவது என்னோட உடம்புல இருக்கக்கூடிய நீயா இருப்ப, ஏன்னா நான் அவன் கூட ஒன்றா இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்து உன்னை அவன் சாகடிக்க வந்துடுவான், அதனால நீ இங்கேருந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு, நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எனக்கு நிறைய பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது அவங்ககிட்ட இருந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வழியில் நம்ம ஹீரோவுடைய பாடி கார்டு சின்ன இருக்கான்ல, அவன் வந்துட்டு உடனே என் கூட வா, நான் உன்னை இப்போவே போயிட்டு கிம் கிட்ட ஒப்படைக்க போகிறேன், உன்னால தான் என் ராஜாவுக்கு நிறைய கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தில் ஹீரோயினை கொண்டு போயிட்டு அப்படியே கிம் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு தெரியல இப்போ உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ அப்படின்ட்டு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லா மந்திரிங்க
குழந்தைங்க முன்னாடியும் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை கிம் பார்க்குறான்ல. பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவ என்ன பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோட இறந்து போன மனைவி மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு. இப்போதான் தெரியுது இவ பின்னாடி அவன் ஏன் சுத்தனா அப்படின்ட்டு. இறந்து போனவனுடைய மனைவியே திரும்ப வந்துட்டு தான் நினச்சி கூட இவ கூட அவன் ஒன்றா இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இவ இங்கே இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை. நம்ம பொண்ணை ராணி ஆக்க முடியாது. அதனால இவங்க இங்கிருந்து நம்ம எப்படியாவது துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ராஜா கூட ஒன்றா இருந்திருக்கா. அதனால நம்ம வந்து இவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் என்னமோ நான் பெரிய கொலை குத்தம்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மந்திரியே என்கிட்ட தப்பா நடந்திருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரியை காட்டுறாங்க. அதான் ஒரு டைம் அவன் கூட நம்ம ஹீரோயின் தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணிருப்பான்ல, அவன் உடனே பார்த்தீங்கன்னா நான் மட்டுமா தப்பு பண்ணேன், இந்த மந்திரி கூட தான் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மாற்றி தப்புவா சொல்லிட்டே இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கிம்முக்கு காண்டாயிருது. ஏய் நிறுத்துங்கடா, சும்மா மாற்றி உங்ககிட்ட பழி போட்டுட்டு இருக்கீங்க, இவளை இங்கிருந்து அனுப்புறதுக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்துக்கிட்டு ஹீரோயினும் அவள் ஏதோ தெரியாமல் என் கூட ஒன்றா இருந்துட்டா, நீங்கள் தெரியாமல் மன்னிச்சு விட்டுருங்க, இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிம் விடுற மாதிரி தெரியல. இல்லை ராஜா இவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைனா அவளுக்கு உயிருக்கே ஏதாவது பிரச்சனை கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நீ இவளை வந்து இங்கிருந்து அனுப்பல அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஐயோ இந்த பைத்தியக்காரன் கண்டிப்பாக ஹீரோயினை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான், அதனால நம்ம இவன் சொல்கிறதுக்கு ஒத்துக்கலாம், அவனை நாட்டை விட்டு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பாட்டி. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா நேற்று நைட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஷின் பிடிச்சிருப்பான்ல, நான் உன்னை இப்போ வந்து கிம் கிட்ட கூட்டிட்டு போக போகிறேன், உன்னால தான் ஹீரோவுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு. அந்த டைமில் குண்டு அசிஸ்டன்ட் அங்கே வந்து ஷின் அடிச்சு போட்டிருப்பான், நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, இவங்கிட்ட மாட்டிட்டு அப்படின்னா கிம் கிட்ட போய் செத்தே போயிடுவேன், இதனால இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். போகும்போது அவன் கையில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு தான் வந்திருப்பான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு வரும்போது. அதை இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கிட்ட போய் காட்டியிருப்பான். இதை பார்த்தோன்னே பாட்டிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பவுல் தான், ஆனால் அந்த பவுல் வந்து ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பான். அந்த விஷயம் இந்த பாட்டிக்கும் தெரியுது. ராஜா ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கிட்ட மட்டும் தானே இது மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ இதை இவகிட்ட கொடுத்துருக்கானா கண்டிப்பாக இவ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான், நம்ம நினச்ச பிளான் ரொம்பவே கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான், நீங்கள் தான் கிம் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவன் மூலமாக நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண வச்சு மொத்த ராஜ்யத்தையும் நம்ம பாட்டியாக ஆளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் தனி பவரே இருக்குது போல. அதனால நம்ம கிம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து ஹீரோவுக்கு பணிப்பெண்ணா இவளை வந்து அமர்த்தினேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் இவளை வெளியே அனுப்ப முடியும், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் எதுவுமே பேச முடியாமல் இருக்கான். ஸோ இப்போதைக்கு எப்படியோ நம்ம ஹீரோ இந்த கிம் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.